தலைப்பு மன்னிப்பு. லூக்கா 23:34 எடுத்து வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வார்த்தையை பேசுறாரு. அடுத்து ரெண்டாவது, அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். மூணாவதாவது, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். அப்போ இங்க ஆண்டவர் ரெண்டு விதத்துல உபத்திரப்படுத்தப்படுறாரு. ஆண்டவர் பேசுறாரு, பிதாவே இவர்களை மன்னிட்டு. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு வஸ்திரத்தை அவங்க பங்கிட்டு கொள்கிறார்கள். இதை எல்லாருக்கும் முன்னாக தான் பங்கிடுதாங்க. ஆண்டவருக்கு வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு வஸ்திரத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்ட போது வல்லமை புறப்பட்டது. அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருந்தது. யார் என்ன தொட்டா அந்த வல்லமை புறப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரம் வல்லமை உள்ளது. வஸ்திரம்னு சொல்லுறது மானத்தை மறைக்கக்கூடியது, நிர்வாணத்தை மறைக்கக்கூடியது தான் வஸ்திரம். இங்கே ஆதாம் ஏவாள் இதில் தோட்டத்தில் புசிக்க கூடாதபடி ஒதுக்கப்பட்ட கனியை புசித்தபடியினால் அவங்க என்ன செய்தாங்க? வஸ்திரம் விளக்கப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆண்டவரை அவமானப்படுத்தப்படுதாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவர் அவமானத்தை சுமக்கிறாரு. திரும்ப அவருக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை எல்லாம் உடுக்க வைக்காங்க? மினுக்கான வஸ்திரத்தை. லூக்கா 23:11. மினுக்கான வஸ்திரத்தை திரும்பவும் அவரை கிண்டல் பண்ணி கேவலம் எடுத்த மாதிரியான வஸ்திரம் தான் இந்த மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு கொடுத்தாங்க. மத்தேயு 27:28. அப்போ வஸ்திரங்களை அங்கே கலற்றி அவருக்கு என்ன கொடுக்கும்? சிவப்பான மேலங்கியை கொடுக்காரு. திரும்ப மத்தேயு 27:31. அவருக்கு பரியாசம் எல்லாம் பண்ணாங்க. அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி திரும்ப அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள்னு சொல்லக்கும். இந்த வஸ்திரம் அதுக்கு முன்னாடி அவர் ராஜாவாக வெளியே வராரு. அப்போ மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதுலேருந்து 7ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. மத்தேயு 21:7. ஃபஸ்ட்டு கழுதையும் குட்டியும் கொண்டு ராஜாவை ஒரு இப்போ எல்லாருக்குமே காரெல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு காரம் இல்லை. அப்போ ஆண்டவரை எப்படி ஏற்றுனாங்களா? கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு திரும்ப எப்படி? அடுத்த வசனம், திரளான ஜனங்கள் தரையில் அவங்க வஸ்திரங்களை இது போடுதாங்க, விரித்து என்ன சொல்லுதாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை புகழ்த்தாங்க. அப்போ இந்த வஸ்திரம் இந்த இடத்துல மேன்மைப்படுத்தக்கு ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு வைக்காங்க. ஆனால் ஆண்டவர் நமக்காக அந்த வஸ்திரங்களை என்ன செய்தார்? அப்படியே அவர் நிந்தையின் அவமானமான அந்த பாடுகள் வழியாக நமக்கு இது பண்ணார். எதனால் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள்? மத்தேயு 27:17. பிளாத்து எதனால் அரைஞ்சது? பொறாமை. இப்போ நம்மளும் சரிதான், சபையில் வந்தாலும் இல்லை, சபைன்னு இல்லை, மற்றவங்களை பார்த்து பொறாமை, படிக்கிற இடத்துல பொறாமை, வேலையில் பொறாமை, எல்லாமே பொறாமை கொள்ளுததே பெரிய இது பாவம்தான். அப்போ ஆண்டவரையும் எதனால் சிலுவையில் அறையப்பட்டதாம்? பொறாமையினால தான் அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிளாத்து அறியக்கும்.
திரும்ப வந்து லூக்கா 23:11. இதுவும் மினிக்கான வஸ்திரத்தை தான் சொல்லக்கா. இந்த ஏசப்பா வந்து எப்படி பிறப்பாருன்னு சொல்லிட்டு லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து யாருக்காக இந்த பிறப்பை அறிவிக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. மேட்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் வந்து இப்போ நம்ம யாரையோ சிலுவையில் அறையலை, யார் அறையக்கும்? இரட்சகரையாக்கும். கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்தது என்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேட்பர்களுக்கு ஃபஸ்ட்டு தூதன் வந்து சொல்தான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அடுத்தது 10ஆம் வசனம். நீங்கள் பயப்பட ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லக்கோ. திரும்ப இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் நமக்காக பலியிட போகிற ஆண்டவர் ஃபஸ்ட்டே பிறக்கிறாரு. எங்க அந்த பிறப்பை வந்து மந்தையை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு சொல்லப்படக்கும். என்னது? கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் நமக்காக பலியிடப்படுகிற இரட்சகரை பற்றி சொல்லக்கும். தூதர்களை ஃபஸ்ட்டு சாட்சி கொடுக்காங்க. உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த முன்னணியிலே கிடைத்திருப்பீர்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சடமே பரம சேனையின் திரள். அப்போ ஒரு கூட்ட தூதர்கள் கூட்டமாக நின்றுட்டு அந்த தூதனையுடனே தோன்றி, நிறைய தூதர்கள் தோன்றி இருக்கு. அப்போ நம்ம ராஜா வந்து எவ்வளவு மகிமையான தேவன், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாள். இந்த நாள் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ நல்ல ஹாப்பியான ஒரு நாள் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். எதுக்காக? மனுஷ குலத்தை பாவத்திலிருந்து மன்னிக்க வேண்டி அவர் இந்த சிலுவையில் அறையப்பட்ட நாள். இந்த நாள் பிறந்த நாள். அந்த நாள் நல்ல நாள். திரும்ப ரெண்டாவது செய்த அவங்க காரியம் என்னது? பரியாசம். ஃபஸ்ட்டு வந்து வஸ்திரத்தை பங்கு போட்டது. ரெண்டாவது லூக்கா 23:35 வசனம். ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் மற்றவங்களை ரட்சித்தாச்சு, தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறது. பரியாசம்னு சொல்லுறது என்னது? நான் மற்றவர்களை நல்லவர்கள் என்று நம்ம நினைப்பு, நான் கொல்லாம், மற்றவைய வந்து அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறது. பரியாசம் லூக்கா 23:11 நிந்தித்து பரியாசம் பண்ணுறது. மார்க் 15:31 தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணால் மற்றவர்களை ரட்சித்து கொள்ளட்டு, தன்னை தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லைன்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணுறது. அதே மாதிரி தான் மத்தேயு 27:29 மத்தேயு 27:29 ராஜாவே வாழ்க என்று பரிகாசம் பண்ணாங்க. அவரை துப்பி பரிகாசம் பண்ணாங்க. அவருக்குள்ள ஆடையை இது பண்ணி அவருக்கு மினிக்கான வஸ்திரங்களை உடுத்தி அவரை பரிகாசம் பண்ணார். அவர் வந்து எப்படிப்பட்ட ராஜா, அவர் என்ன வேணுங்களும் செய்ய வேண்ட இந்த தூதர்கள் வந்து அநேக பணிவிடைகள் செய்தார்கள். யாரால? சாத்தானால சோதிக்கப்பட அவர் எங்கே கொண்டு போனார்? 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு
ஒரு மலையில கொண்டு போனாக்கல அவருக்கு பணிவிடை செய்தது யாரு? தூதர்கள் பணிவிடை செய்தார்கள். அப்படிப்பட்ட ராஜா அவர். திரும்ப வந்து லேகியோனியலிட்டு பிசாசு பிடித்தவன். அவனுக்கு வஸ்திரம் தரிக்கவும் தெரியாது, அவன் எப்படி கடக்கான்னு அவனுக்கும் தெரியாது. அவனுடைய சிந்தனை கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. அப்படிப்பட்டவனுடைய வஸ்திரத்தை தரிக்க கொள்ள ஆண்டவர் அந்த அவனுக்குள்ள இருந்த எல்லா பிசாசுகளை மாற்றி அவருக்கு ஒரு புது மனுஷனாகவே மாற்றினார். திரும்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நாற்றமான வஸ்திரம், அந்த நாற்றமான வஸ்திரத்தில் ஆண்டவருடைய வஸ்திரம் தொட்ட பிறகு என்னாச்சு? அது நல்ல சுத்தமான வஸ்திரமாச்சு. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருவார். பரியாசம் என்ன? ஒரு செடியை நம்ம வளர்த்துதோம், அது திளிர்லே வரும்போது அதை கிள்ளி விடுவோம். அதே மாதிரி தான் ஒரு நிந்திக்கின்னு ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் 2 பட்டியை வளர்த்துவாங்க. பட்டி என்ன? பட்டியை மோனே மக்களைன்னு விழிப்பாங்க, பிள்ளை என்ன செத்த நாயேன்னு கூப்பிடுவாங்க. அப்போ இதுவும் ஒரு கிண்டல், பரியாசம், நாவனால வருகிற ஒரு பரியாசம். இது ஆண்டவரை தூஷிக்கிறதுக்கு சமம். ஏன்னு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். யாருக்கு ஜீவன் கொடுக்கு? ஆண்டவருக்கு ஜீவனை தரவுக்கு தான் அவர் சுவாசத்தை. அப்போ இந்த ஆவி திகும்போது ஆண்டவர் நான் என்ன இப்போ நம்மளை உண்டாக்குனது யாரு? நம்ம ஆண்டவர். அவர் கஷ்டப்படுவார். நாயை, செத்த நாயை, பைத்தியம், இந்த மாதிரியெல்லாம் பேசுறதும் எல்லாமே தப்பு. இதுவும் ஒரு விதமான பரியாசம். இதெல்லாம் ஆவியில் நம்ம கலங்கும்போது ஆண்டவரும் வேதனைப்படுவார். ஸோ நம்ம எந்த விதமும் நாவினாலையும் யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய வஸ்திரங்களையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மளை மெயினான 2 கற்பனைகளை தந்திருக்காரு. என்னது? உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக, இல்லையா? அப்போ ஆண்டவர் இடத்துல ஃபஸ்ட்டு என்னை போல தான் மற்றவன், எனக்கு வேதனை எடுக்கும் மாதிரி தான் மற்றவனுக்கு வேதனை எடுக்கும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த இதை நம்ம யோசிக்கணும். பைத்தியம் இல்லை கிறுக்கு இந்த மாதிரியானப்பட்ட வார்த்தைகளையும் நாவை விட்டு அகற்றணும். நாவு வந்து ஜீவனுக்கு அதிகாரம்னு சொல்லக்கும். இந்த நாவிலேருந்து தான் பாவம் ஃபஸ்ட்டு. இந்த பரியாசமும் இந்த ஸ்போர் சேவர்கள் எல்லாம் சுற்றி இருந்து ஆண்டவரை பரிகாசம் பண்ணப்போ எத்தனையோ விதம் ஆண்டவர்னு சொல்லும்போது நம்ம பயப்படுதோம். ஓ, ஆண்டவரை இவ்வளோ பரிகாசம் பண்ணாங்க. மற்ற மனுஷனுக்குள்ளேயும் ஆண்டவருடைய ஜீவ ஆவி இருக்குது. அதனால் யாரையுமே பரிகாசம் பண்ணக்கூடாது. வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு. ஏசாயா 61:10. அப்போ ஆண்டவர் எந்த மாதிரி வஸ்திரத்தை நமக்கு தராரு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்போ ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம அழுக்கான வஸ்திரம் இட்டுன்னு போனேன் என்ன சொல்லுவாங்க? அதே மாதிரி தான் நம்முடைய பரிசுத்தமாகிய ஆண்டவருடைய வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு அனுதினமும் ஆண்டவருக்குள்ள மகிழணும். அதே மாதிரி மற்றவர்களை பரிகாசம் பண்ணக்கூடாது, மற்றவர்களை மன்னிக்கவும் வேண்டும். ஒரு பசு வந்து ரொம்ப சாப்பிட்டு அதுக்கு வயர் ரொம்ப பெருசாச்சு, அதுக்கு வெளியிலேயே மோஷன் போகலை. அப்போ என்ன ஆகும்? அதுக்கு வயர் ரொம்ப இதாகும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் செய்த தப்பை நம்ம நினச்சி அவங்கள மன்னிக்காத, அதை வெளியில் விடாத, அதை மனதுக்குள்ளே இது பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கு தான் ஆபத்து. அதனால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மறக்கவும் வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். கூட்டியிருந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் கர்த்தர் தாயை பார்த்து சொன்னது, இதோ உன் தாய். யோவானை பார்த்து கர்த்தர் சொன்னது, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்ன வார்த்தையும் கர்த்தருக்கு தந்திருக்காரு. நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல இருந்தாலும் சரி. அம்மா மரியாள்
தேவன் அடித்து துன்புறுத்து சாட்டைவாளால் அடித்து முள்முடி சூட்டி அவரை சிலுவையிலே அறைந்து தொங்கலை பார்த்து அந்த மரியாள் கலங்கி நின்றாள். ஐயோ, என் மகன் என்னை பார்த்து இந்த லாஸ்ட் தருணம் ஒரு வார்த்தை பேச மாட்டாரா என்று கண்கலங்கி நின்றாள். இதே போல கானா ஒரு கல்யாண வீட்டிலே அந்த தாய் கண்கலங்கி நின்றாள். இதோ ராட்சசம் தீர்ந்தது, இதுக்கு ஒரு வழி, என் பையன் காண மாட்டானா என்று. அதே போல் இந்த தாய் இந்த என் ஆண்டவர் இயேசுவே, என் மகன் என் வார்த்தையில் ஒரு வார்த்தை பேச மாட்டானா என்று கண்கள் சமயத்திலே இதோ இயேசு. இதில் நம்மளுக்கு என்ன புரியணும்னால், நம்ம பெற்ற மகன் தன் தாயை பார்க்கணும் என்ற ஒரே சிந்தனை அவருக்கு தோன்றி அவருக்கு அன்பாக இருந்த சீசன் யோவான் சொல்கிறாள். யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்கிறாள். அப்பொழுது அதுக்கு ரெண்டாவதாக அந்த யோவானை பார்த்து இதோ உன் தாய், இதோ உன் மகள் என்று சொல்கிறார். கர்த்தர் வார்த்தையின் மூலம் எல்லாரும் ஆசீர்வதிப்பாக. இதில் நம்ம அன்பாக இருக்கணும், பிள்ளைகள் அம்மாவை பார்க்கணும், அன்பாக இருக்கணும் பேசி முடிக்கிறேன். மத்தேயு 27:46 முதல் 50 வசனம் வரை. ஆமாம். ஆறாம் மணி நேரத்தில் 9 முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அவருக்கு அந்த உலகம் முழுவதும் உள்ள பாவம் எல்லாம் அவரை சூழ்ந்து நிற்கிறது. அப்போ அவருக்கு அந்த கண் திறந்து பார்க்க முடியாத அவருக்கு இருக்குது. அப்போ ஏசப்பா 9 மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சவத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அப்போ ஏசப்பா அவருக்கு அந்த பாவம் எல்லாம், உலகத்தார் உள்ள பாவம் எல்லாம் அவருக்கு மேலே சூழ்ந்து நிற்கும்போ ஏசப்பா அவருக்கு அந்த பிதாவுக்கு அவருக்கு முகத்தை பார்க்க முடியாது இருக்கிறது. அப்போ அவர் பார்க்க முடியாது இருக்கும்போ ஏசப்பா அந்த அப்போ பிதாவை நோக்கி இப்படி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுவார். அப்போ ஒரு ஆள் இதை கேட்ட உடனே ஏசப்பா எலியாவை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லுவேன். அடுத்து ரெண்டாவது ஒரு ஆள் கடற்காலனை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுப்பார். அடுத்து ஒரு சிலர் எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அங்கே நின்றவர்கள் சிலர் இதை கேட்டு இவர் எலியாவை தான் கூப்பிடுதார்கள் என்று சொல்லுவேன். அடுத்து ஒரு ஆள் கடற்காலனை கோலில் மாட்டி அதை இயேசுக்கு குடிக்க கொடுப்பேன். அடுத்து இயேசுவை ஒரு ஆள் ரட்சிக்க வருவாரோ பார்ப்போம் என்று சொல்லுவேன். அந்த வேளையில் தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழியும். நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம மீறுதல் எல்லாம் ஏசப்பாய்க்கு முன்பாக அறிக்கையிட்டு நம்ம இதயமாகிய இந்த திரைச்சீலை ஒவ்வொரு நாளும் கிழிக்கப்பட்டு ஜெபம் பண்ணணும். அப்போ நிறைய கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயர்த்தெழுந்த பின்பு அவர்கள் கல்லறைகளை விட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அவர் உயர்த்தெழுந்த பின்பு அவர் 40 நாள் காட்சி அளித்தது போல அந்த உயர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் நிறைய ஜனங்களுக்கு காணப்பட்டன அந்த சமயம். அப்போ இயேசு அந்த ஜீவனை விட்ட சமயம்
பூமி எதர்ச்சிகளும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். 100க்கு அதிபதி எல்லாம் இயேசு மெய்யாகவே தேவகுமாரன் என்று அறிக்கை பண்ணுவார். நிறைய அந்த மகதலான் மரியாளும் யாக்கோவுக்கும் ஜோசேப்புக்கும் தாயாய மரியாளும் செபதேயன் குமாரனாய தாயும் இருந்தார்கள். அப்போ அந்த வேளையிலெல்லாம் அந்த ஏசப்பாய்க்கு அம்மா மகதலா மரியாள் ஜோசேக்கு தாயாய மரியாள் எல்லாரும் அங்கே பார்த்து கொண்டு நின்னேன். அப்போ அந்த ஜோசேப் வந்து இயேசுக்கு சரீரத்தை அந்த ஒரு மெல்லிய தூப்பட்டியிலே சுற்றி தன் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையில் வாசல் புரட்டி பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்தார்கள். இது இந்த மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரத்தில் 34 அதிகாரம் இதே வசனம் இருக்குது. இயேசு சொன்ன வார்த்தைகள் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எல்ரோயி எல்ரோயி லாமா சவத்தானி என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அப்போ உலகத்தாருள்ள பாவம் எல்லாம் அவர் சுமந்து அவருக்கு அந்த பாவத்தை அந்த கண் திறந்து பார்க்க முடியாத இருந்து அப்போ அந்த இயேசு அந்த வேளையில் கைவிட்டப்பட்டவராக நின்றார். அதே போல் நம்மளுக்கு நம்ம விரோதமாக நம்மளுக்கு ஏசப்பா இமைப்பொழுது கைவிட்டேன் உருக்கமான இரக்கங்கள்னால் உன்னை சேர்த்து கொள்கிறேன்னு சொல்கிறார். நம்மளை தேவன் சில நேரம் நம்ம கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்கள்னாலே நம்மளை சேர்த்து கொள்வார். வசனத்தில் சொல்லியிருக்கு, சங்கீதத்தில் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவன் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார் மனுஷனுடைய பாவங்களுக்காக. அது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பாய்களை நம்ம இதயமாய் அந்த திரைச்சீலையை ஒவ்வொரு நாளும் கிழித்து ஜெபம் பண்ண வேண்டும். அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு அந்த ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தை 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 1 ஹார்ஸ் ஒரு மணி நேரம் வெயிலில் அங்கோட்டும் இங்கோட்டும் போயிட்டு வந்தால் நம்ம பாடியில் டீஹைட்ரேஷன் நடக்கும். டீஹைட்ரேஷன்னா வாட்டரோட லெவல் பாடியில் லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஏசப்பா 18 மணி நேரம் சாப்பிடாமலும் குடிக்காமலும் என்ன பண்ணாருன்னா இருந்தார். அப்போ அவர் சும்மா இருக்கல, 5 இடத்துல அவரை நியாயம் தீர்க்க எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட அவரை அடித்தாங்க. அப்போ நிறைய பிளட்டு லாஸ் ஆச்சு. அப்போ நம்ம பைபிளில் பார்க்க முடியும், ஏசப்பாவுக்கும் மனுஷங்களை மாதிரி பசி இருந்துச்சு, தாகம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவருக்கு இப்போ நமக்கே ஒரு 1 ஹார்ஸ் வெளியே அப்படி சுற்றிட்டு வரோமா நமக்கு தாகம் ஏற்படும். அப்போ நமக்கு தண்ணி தேவையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஏசப்பாவுக்கு என்னதுன்னா தாகம் ஏற்பட்டது. யோவான் 19:28 யாராவது வாசிங்க. அப்போ ஏசப்பா லாஸ்ட் நேரத்தில் எல்லாமே முடிந்தது என்று நினைத்து நான் தாகமாக இருக்கிறேன் என்று பிதாவை நோக்கி என்னதுன்னா சொன்னார். இதில் நம்ம பார்க்கும்போது அவர் ஃபிசிக்கலாக மட்டும் தாகமாக இல்லை, அவர் ரட்சிப்பை குறித்து ரட்சிப்பை
ரட்சிப்பை நிமித்தம் வந்து பிதாவிடத்தில் தாகமாக இருக்கிறேன் என்றார். இப்போ வந்து ஏசப்பா வந்து அந்த நேரம் ரட்சிப்பை குறித்து வந்து தாகமாக இருந்ததுனால தான் நம்ம வந்து உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளும் அந்த இலவசமாய் கிடைத்த அந்த ரட்சிப்புக்கு நம்மளும் என்ன பண்ணணும்னா வந்து வாஞ்சிக்கணும். யாத்ராகமம் 12 வந்து சமாரியா ஸ்ரீனிடத்தில் வந்து ஏசப்பா வந்து சொன்னார், நான் குடிக்கிற தண்ணீரை வந்து நீங்கள் வந்து நான் குடிக்கிற தண்ணீர் வந்து நித்திய ஜீவனை வந்து கொடுக்கும். அந்த தண்ணீரை நம்ம வந்து வாஞ்சிக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்காவா லூக்கா 23 அதில் இருக்கா? இல்லைனா மத்தேயுவில் இருக்கும். மத்தேயு 27 அதில் எடுங்க. மத்தேயு 27வது அதிகாரம். அதுலேயும் இல்லையோ? முடிந்தது எந்த இதில் இருக்குன்னு பாருங்க. யோவான் இல்லையா? யோவான் எடுங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்போ 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அப்போ தாகம்னு சொல்லும்போது அவர் ஒரு மனிதனாக உலகத்தில் இருந்ததுனால அவருக்கு தாகம் உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த இடத்துல சொல்லக்கூடிய தாகம் 2 தாகமும் இருந்தது. சரீரத்துலேயும் தாகம் இருந்தது, ஆத்துமாவில் தாகம் இருந்தது. இதுக்கு முன்னால் அவர் ஒரு இடத்துல அந்த மரியாள் அந்த அந்த அது அவ்வளோ இதில் ஒரு இடத்துல வரும்போது அவர் தாகத்துக்கு சமாரியா ஸ்திரீட்ட கேட்குறாரு, தாகத்துக்கு தான்னு. ஆனால் தாகத்துக்கு தான்னு சொல்லிட்டு அவர் குடித்தாரா? தண்ணி வாங்கி குடிக்கல. அவளுக்கு ஆத்மாவை தான் அவருக்கு வேணும். அவருக்கு தண்ணி வேண்டாம். எது தான் வேணும்? ஆத்மா. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தாகத்தோடு தான் இன்றைக்கு, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா, அந்த தாகம்தான் அவருக்கு இருக்குது. அப்போ அந்த தாகமாக இருக்கிறேன்னு அவர் சொன்ன உடனே ஒரு போர் சேவகனுக்கு அவரிடத்துல அன்பு வந்தது. போர் சேவகர்கள் இயேசுவை சுற்றி பரியாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு போர் சேவகனுடைய உள்ளத்திலே ஒரு கிரியை, அவர் தாகம்னு சொல்கிறாரேன்னு அவன் ஒரு கடற்காளான்னா தெரியுமா உங்களுக்கு? பஞ்சு போல் இருக்கும், ஸ்பாஞ்சு தெரியுமா? கடற்காளான். அந்த ஸ்பஞ்சியை தண்ணியில் காடியில் நனைச்சி அவருக்கு குடிக்க கொடுத்தான். அப்போ அந்த போர் சேவகன்கிட்ட ஒரு மாற்றம் உண்டானது. இயேசு தாகம்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு இரக்கம் வந்து கொடுத்தான். அப்போ அந்த காடியை வாங்கின பின்பு அவர் முடிந்தது என்று சொன்னார். அப்போ முடிந்தது, இயேசு சொன்ன அந்த முடிந்ததில் நிறைய அர்த்தம் இருக்குது. முடிந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம், அவர் இந்த உலகத்தில் வந்து சரீரத்தில் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? மனுஷனை போல மாம்சமும் இரத்தமும் உள்ளவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வாழ்க்கை முடிந்தது. முதல் அர்த்தம் என்னது? மனுஷனை போல நடந்து திரிந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டானது. அது ஒரு முடிந்ததுக்கு அர்த்தம். இனி ஒன்று அவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை, அவருடைய வேலை என்னது? என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனம். பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது. பிதாவின் சித்தம் என்ன? கெட்டு போகிற மனுஷன், இழந்து போன மனுஷனை ரட்சிக்க அவர் வந்தார். இழந்து போன மனுஷனை தேடி ரட்சிக்க இயேசு வந்தார். அந்த வேலை முடிந்தது. ரட்சிப்பிற்காக பிதா என்ன காரணத்திற்காக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ அந்த வேலை, அந்த ரட்சிப்பின் வேலை எதில் முடிந்தது? சிலுவையில் முடிந்தது. அவர் அந்த சிலுவையில் 6 மணிக்கூர் தொங்கினார். நம்முடைய கணக்குப்படி 9 மணிக்கு அறைந்தாங்க சிலுவையில். எத்தனை மணிக்கு அறைந்தாங்க? 9. கணக்கு போடுங்க. அப்போ 10, 11, 12 இந்த 3 மணிக்கூரும் அவர் தொங்கிட்டே முதல்ல நின்னார். அப்போ பரியாசம் பண்ணாங்க, என்னென்னமோ செய்தாங்க. அப்புறம் 12 மணி முதல் 3 மணி வரை இருட்டு. 12 முதல் 3 மணி வரை
12லேருந்து 1, 2, 3 மணி வரை அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. அந்த அந்தகாரம் எதுக்காக சூழ்ந்திருந்தது? இந்த உலகத்தின் சர்வ பாவத்தையும் அவர் வகித்து கொண்டிருந்ததுனால, சுமந்து கொண்டிருந்ததுனால ஒரு பெரிய இருட்டு பிதாவின் முகத்தை அவருக்கு மறைத்தது. அப்போ அந்த 3 மணி நேரமும் தான் அவர் ரொம்ப வேதனைப்பட்ட நேரம். அதனால அந்த 3 மணி நேரம் முடிந்த உடனே என்ன சொன்னார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் அப்படி சொன்னாருன்னா, நம்முடைய உலக வாழ்க்கையிலையும் கைவிடப்படக்கூடிய நேரங்கள் வரும். கைவிடப்படும் போது பிதா இவரை கைவிட்டல்ல, ஆனால் இவருக்கு தோணுச்சு கைவிடப்பட்டது போல. நமக்கு வேண்டிதான் அவர் சொன்னார். நமக்கும் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது பிதா நம்மளை கைவிட மாட்டார், ஆனால் நமக்கு தோணும் நம்மளை கைவிட்டது போல தோணும். அது ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா ஏசாயாவில், இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்வேன். அப்போ முடிந்ததுன்னு சொல்லும்போது அவருடைய அந்த ரட்சிப்பின் கிரியைகள் முடிந்தது. அடுத்தது பிதாவை வெளிப்படுத்துகிற வேலை முடிந்தது. இவர் உலகத்தில் வாழ்ந்தபோது பிதாவை நாங்கள் காண வேண்டும்னு தோமா கேட்குறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை காண்கிறவன் யாரை காண்கிறான்? பிதாவை காண்க. அப்போ பிதாவை வெளிப்படுத்துகிற வேலை முடிந்தது. அதுக்கு பிறகு அவர் யாருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிதாவையும் காட்சி கொடுக்கல, இயேசுவும் காட்சி கொடுக்கல. அவர் அதுக்கப்புறம் ஆவியானவராக தான் இருக்கார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு? ஆவி ரூபத்தில் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளெல்லாம் அவர் வசிக்கிறாரு. எந்த ரூபத்தில் வசிக்கிறாரு? ஆவி ரூபத்தில் அப்போ சரீரமாக அவர் இருந்த காரியங்கள் முடிந்ததுனால தான் அவர் முடிந்தது என்று சொன்னார். அப்புறம் ரட்சிப்பின் கிரியைகளை அவர் சிலுவையில் முடித்தார். ரட்சிப்பின் கிரியையை எப்படி ரட்சிப்பின் கிரியை முடித்தார்? பாவத்திற்கு வேண்டியுள்ள தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், சாபமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். வாசிப்போம், கலாத்தியர் 3:2 வாசிங்க. கலாத்தியர் 3:2. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் உள்ளது. கலாத்தியர் நான் சொல்லித்தாரேன். கலாத்தியர் 3:13. அப்போ மரத்திலே தூக்கி சாகிறது, தூக்கி கொல்லுகிறது எப்படிப்பட்டதான்? சாபம். அந்த சாபமான மரணத்தை இந்த உலகத்தில் உள்ளதில் கொடிய தண்டனை மரத்தில் தூக்கி சிலுவையில் அறைகிறது. அந்த கொடிய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொண்டார். அது முன்னால் நியாயப்பிரமாணத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு. உபாகமம் 21வது அதிகாரம் 22, 23. உபாகமம் 21வது அதிகாரம் 22, 23 மாசிங்க. ஆ 22 தானே வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கி ஒருத்தன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றால் அவனிடத்தில் பாவம் இருக்கணும். கொடிய குற்றம் செய்தவனை தான் அப்படி தூக்கி போடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள சட்டம் அது. அடுத்த வசனத்தை வாசி. தூக்கி கொல்லப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சாப மரணத்துக்கு யார் ஒப்பு கொடுத்தது? தேவன் ஒப்பு கொடு. அப்போ உலகத்தில் எந்த சாபமும் இல்லை. காரணம் என்ன? சாபத்தை யார் சுமந்து தீர்த்தது? இயேசு சுமந்து தீர்த்தார். அப்போ மனிதனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து மனிதனுக்காக செய்ய வேண்டிய ரட்சிப்பின் கிரியையை அவர் செய்து முடித்தார். அதனால தான் அவர் என்ன சொன்னார்? முடிந்தது. அப்போ மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டுமோ அவ்வளவு கிரியைகளையும் இயேசு செய்து கல்வாரி சிலுவையிலே
வெற்றி சிறந்தார். அவர் முடிந்தது. இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்திலேயே தேவன் இயேசு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சாபம் வருது. யாருக்கு சாபம்? முதலாவது சாபம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரு? சர்ப்பத்துக்கு கொடுக்குறாரு. சர்ப்பம் யாரு? சர்ப்பம் ஏதேன் தோட்டத்தில் வந்த சர்ப்பம் யாரு? பிசாசு, சாத்தான், பழைய பாம்பாகிய சாத்தான். அந்த சாத்தானுக்கு தான் முதல் சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்? சாத்தானுக்கு கொடுத்த சாபம் என்னது? அவர் உன் தலையை நசுக்குவார். இப்போ ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ சாத்தானுடைய சந்ததிகளுக்கும் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் சந்ததிக்கும் பகை உண்டாகும். இன்றைக்கு உலகத்தில் மனிதனுக்கும் பிசாசுக்கும் பகை, தேவனுக்கும் பிசாசுக்கும் பகை. அப்போ அந்த பகை, அந்த சர்ப்பத்தை சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் எதை உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் என்று சொல்லியிருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் பிறப்பார், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. இயேசுவை பற்றி எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருந்தாங்க. அவர் வசனம் சொன்னது 7 வார்த்தைகள் அவர் சிலுவையில் தொங்கி இருக்கும்போது சொன்னதும் தீர்க்க தரிசனங்கள் தான். என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர்? எந்த இடத்துல எழுதியிருக்கு? சங்கீதம் 22:1 வாசிங்க. சங்கீதம் 22:1. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ எவ்வளவோ வருஷத்துக்கு பிறகு நடக்கிற காரியங்களை, தேவனுக்கு வரக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாக யார் எழுதியிருக்கிறது? அந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கிறார். பின்னே அவர் கள்ளர்கள் மத்தியில் அவர் தொங்குவார்னு உள்ளதை ஏசாயா 53:12 வாசிங்க. எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஏசாயா 53 அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு போதும். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார். இப்போ அக்கிரமக்காரர்களுக்கு தான் தண்டனை. அப்போ அதே மாதிரி இவருக்கு நடுவில் சிலுவையில் தொங்குனதுனால இவர் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். இப்படி அவருடைய வேலை முடிந்தது என்று சொல்லும்போது எல்லா தீர்க்க தரிசிகளும் அவரை பற்றி சொல்லி இருந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்தார். அப்போ முடிந்தது என்று சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, ஆனால் அது இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். அவர் எதையெல்லாம் செய்து முடித்தார்? முதலாவது சரீரத்தில் சஞ்சரித்த வாழ்க்கையே முடிவுக்கு வந்தது, அதுதான் முடிந்ததுன்னார். அப்புறம் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அப்புறம் என்ன? தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. அவருடைய கடைசி அந்த சிலுவையில் தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்தது? அவரை பற்றி, அவர் எப்படி ரட்சிப்பை உண்டு பண்ணுவார் என்ற தீர்க்க தரிசனங்கள் முடிந்தது. அப்போ இன்றைக்கு அவர் ரட்சிப்பை நமக்கு அருளும்படியாக அவர் இந்த சிலுவையில் இந்த பாடுகளை பட்டார். இந்த இரட்சகர் இப்படி நமக்கு சிலுவையில் அவர் மரித்ததை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விடுபட வேண்டும். இன்றைக்கி பாவம் செய்கிறதுக்கு தான் கொதியாக இருக்குது. பாவம் செய்கிறதுக்கு கொதி. அநேகர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் திரும்பவும் பழைய பாவத்துக்கு போகிறாங்க. அதை பற்றி பேதுரு சொல்கிறாரு, நாய் தான் கக்குனதை திரும்ப திங்கிறது போலையும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுகிறது. இன்றைக்கி அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க, ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்கிறவங்க திரும்பவும் விட்டு வந்த பாவங்களை செய்கிறாங்க. அப்போ அப்படி இருக்காமல் ஒரு தரம் நம்ம ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு அனுதினமும் நிறைவேற வேண்டும். அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அப்படின்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டவள் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்குள்ள ஒரு வழியைத்தான் அவர் சிலுவையில் நமக்கு காண்பித்து தந்தார். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10. எடுத்தீங்களா? அதில் 19வது வசனம்.
சரி போதும். அப்போ இயேசுவானவர் நாம் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து அந்த சரீரத்தின் வழியாக நமக்கு பரலோகத்திற்கு போவதற்குள்ள ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இப்போ வேறு மார்க்கமே இல்லை இந்த உலகத்தில். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்காக மரிக்க முடியாது. அப்படி மரித்தாலும் மனுஷன் மரித்தா மனுஷன் பாதாளத்துக்கு தான் போவான். ஆனால் இவர் மனுஷன் இல்லை, இவர் தேவன். இவர் மரித்ததுனால இவர் மூலம் நமக்கு எங்கே போய் சேர முடிகிறது? பரலோகத்தில். அதை இயேசு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் செய்து முடித்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார். இவர் முடிந்தது என்று சொன்ன போது இவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரம் முதல் அவர் அந்த ஆவியை விடுறது வரை எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டது? அந்த காது வெட்டினான் இல்லை பேதுரு, அந்த இயேசுவை பிடித்த நேரம் ஒருத்தனுக்கு காதை வெட்டினான். அந்த காதை இயேசு எடுத்து வச்சு அவனை சுகப்படுத்தினார். அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் முதலாவது என்ன செய்தான்? ரட்சிக்கப்பட்டான். அப்புறம் இந்த கள்ளன், சிலுவையில் நின்று தொங்கின கள்ளன் ரட்சிக்கப்பட்டான். அப்புறம் இவர் மரித்ததை பார்த்து 100க்கு அதிபதி ஒரு ரோம சேவகன் 100 பேருக்கு தலைவனாக இருந்தவன் இது மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டான். அவள் எத்தனையோ பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு வர ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் அன்றைக்கு ரட்சிப்பின் கிரியையை முடித்தார். ஆனால் நாம் இன்றைக்கு அதை தொடர்ந்து அவருடைய கிரியையை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. வசனத்தை கேட்டு நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் சிலுவையில் நமக்காக பட்ட பாடுகள் எதற்காக நீர்ந்த பாடுகள், சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின இரத்தம் எதற்கு. ஒரு பாட்டு உண்டு, சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின இரத்தம் எதற்காக, சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின இரத்தம் எதற்காக. அதுக்கப்புறம் தெரியலை. அத்தனையும் அது உனக்காகன்னு வரும். எதுக்காக? நமக்காக. அப்போ நம்ம கேட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே ஆசரிச்சுட்டு நம்ம போகிறதில்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். நம்ம இயேசுவுக்காக வாழணும், வைராக்கியமாக வாழணும். நம்முடைய ஜீவன் போனாலும் இயேசுவுக்காக வாழ்ந்து நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகணும். அப்போ அதுக்கு ஞானஸ்நானம் எடுக்காதவிய எடுக்கணும். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறியா? எப்பவும் அதுதான் எங்களுக்கு கேள்வி. ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் போச்சு, உங்களுக்கு பேர் ஒரு இடத்துலையும் இல்லை. எடுப்பீங்களா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுப்பீங்க? அது மாத்திரம் பதில் சொல்லாம அதான் அவனை தட்டி விடு. அவனுக்கு விளம்புக்கு கிடைச்சா மாத்திரம் அவனுக்கு இஷ்டம். அப்போ ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அவர் சிலுவையில் வேதனையோடு தொங்கிட்டு இருந்த 6 மணிக்கூர் அவர் சிலுவையில் தொங்கினார். அதுக்கு முன்னால் சாட்டவாரினால் அடித்தாங்க. சாட்டவாரை காலையில் ஒரு படத்தில் போட்டு காட்டினாங்க. அந்த சாட்டவாருக்கு கை அச்சத்தில் இப்படி 5 கை போல் இருக்குது. அந்த 5 கிளியும் ஈய குண்டுகளும் எலும்பு துண்டுகளும் இருக்குமா. ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் அவருடைய சரீரம் பிஞ்சு தெரிஞ்சது. அப்படி எத்தனை அடி? 39 அடி. இதெல்லாம் எதுக்காக? மனுஷனை ரட்சிப்பதற்காக. அந்த 39 அடிகளை அவர் வாங்கிட்டாக்கும். இந்த சிலுவையை சுமந்து நடக்க முடியாமல் நடந்து திரும்ப அந்த அது ஒரு படம் காட்டினாங்க. அந்த சிலுவையை தூக்கி அந்த குழியில் போடும்போது இவருடைய சரீரம் இப்படி மேலே போயிட்டு ஆளி வாயை திறந்து அந்த படத்தில் காட்டினாங்க. நமக்காக இந்த பாடுகளை உந்தன் வாழ்வுக்காய் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு பாட்டு வரும். நாம் நேரமாக ப்ரிப்பேர் பண்ணல, அதனால எனக்கு தெரியும். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயா இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் சிலுவை சுமந்தே, என் நேசர் கொல்கோதா மலையின் மேல்
வசனத்தை கேட்டுட்டு சும்மா போகாதுங்க, மனசுக்குள்ளே வாங்கணும். இயேசு எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதற்காக அவர் மரித்தார், நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேனே என்ன பிரயோஜனம்னு. அப்போ அதை நினைத்து இயேசு சொன்ன அந்த முடிந்ததுக்குள்ள அர்த்தம் நான் சொல்லி தந்தேன். நீங்களும் நம்முடைய வாழ்க்கை முடியும் போது ஆண்டவரே நான் உமக்காக வாழ்ந்து முடித்தேன்னு சொல்கிறதுக்குள்ள தைரியம் நமக்கு வேணும். ஆண்டவர் இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி அடுத்து லாஸ்ட் வசனம் 2 பேர் பேசுவாங்க. என்ன? சரி, நீங்கள் 2 பேர் பேசுவாங்க. சரிப்பா, வந்து பேசு. முதலாவது நாம் யாவரும் தலைகளை தட்டி ஜெபிப்போம். இயேசுவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தனைகளும் முதல் நாமத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பில் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இரட்சகராக இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இப்போது கடைசி வார்த்தையான பிதாவே உம்முடைய கைகள் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். லூக்கா 23:46 வசனத்தை நாம் பார்க்கும்போது இயேசு பிதாவே உம்முடைய கைகள் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்த்தோமானால் பிதா எப்படி தன்னுடைய முதல் வார்த்தையான பிதாவே என்று தொடங்கினாரோ அப்படியே தம்முடைய ஆவியை ஒப்புவிக்கும் கடைசி நேரத்திலையும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு நெருக்கத்தை பிதாவின் செல்லப்பிள்ளையாக இருந்த நம்முடைய ஏசப்பா நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன் தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு 33 வருடம் ஆண்டு காலம் நமக்காக நம்முடைய பாவங்களால் அழிந்து கொண்டது நம்மை உயிர்க்க இயேசு தமது ஜீவனை விட்டார். நமது பாவங்கள் பிதாவின் முகம் நமக்கு மறைக்கப்பட்டதை இயேசு கண்டு தனது 4வது வார்த்தையிலே ஏசப்பா மனம் பதறுகிறார். தம்முடைய கடமை இயேசு நிறைவேற்றி முடிந்தாயிற்று. அதனால்தான் இயேசு சொல்கிறார், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. இதில் நம்ம ஏசப்பாட்ட படிக்கிற ஒரு பாடம் என்னன்னா, ஏசப்பா ஓட்டத்தை தொடங்கினவர்கிட்ட தான் ஓட்டத்தை முடிக்கவும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனித்து பார்த்தோன்னா பிதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் உண்டான நெருக்கம் நம்ம எத்தனை பேருக்கு நெருக்கம் பிதாவோடு இருந்த நெருக்கம் நமக்கும் பிதாவுக்குன்னு காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் எந்த ஒரு பாவமே செய்யலை, ஆனால் நமக்காக அவள் சிலுவையில் மறிக்க வேண்டி வந்த இதற்காக இயேசு தான் தேவனிடம் கொண்டிருந்த அன்பை விட்டாரா? இல்லவே இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு ஆதியில தேவனோடு கொண்டிருந்த அன்பில் நிலைச்சிருக்கோமா? சின்ன கஷ்டங்கள், கவலைகள், கடன் பாரங்கள், போராட்டங்கள் வந்தது ஏசப்பாயை விட்டு விலகுறோம் இல்லை. நம்ம ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம், வேதம் வாசி என்ன பிரயோஜனம், காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம்னு புலம்புறோம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டாக்குறது என்று. நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் அவரோட நெருங்கணுமே தவிர அவரை விட்டு ஒரு காலமே போகக்கூடாது. இதுதான் நம்ம இந்த 7வது வார்த்தையிலிருந்து படிக்கிற பாடம். ஒரு முறை கூட இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆனால் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை நன்றாய் கவனித்து பாருங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்மளை வச்சு நம்ம யோசித்து பார்த்தோன்னா 2-3 மணி நேரம் வெயிலில் சுற்றிட்டு நம்ம சத்தமாக பேசுவோமா இல்லை நாவரண்டு போய் நிற்போமா? ஏசப்பாயை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிலுவையில் பல மணி நேரம் தொங்கி தன்னுடைய ரத்தம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் இழந்தாச்சு. இந்த நேரத்தில் ஏசப்பா மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கேள்வி வரலாம். உயிர் போகிற நேரத்தில் எதுக்கு இந்த கம்பீர சத்தம்? இன்னொன்று, அவரே நானே சத்தியம் வழியும் ஜீவனமாக இருக்கிறவன் என்று சொன்னவருக்கு உயிர் போகுமா என்று. இந்த பதில் எங்கே இருக்குன்னு நம்ம வேதத்தில் பார்ப்போம்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்ப்போம்னா,
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனுக்கு தான் போகிறேன் என்று இயேசப்பா நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவர் மகா சத்தமாய் கம்பீரத்த துணியாகவே தம்முடைய ஜீவனை விட்டார் என கூறப்படுகிறது. அவருக்கு தெரியும் தான் இனி தேவனிடத்துக்கு தான் போவது என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்தது பார்த்தோன்னா நம்மள்கிட்ட இனி எத்தனை பேருக்கு தான் காணப்படுகிறது, நம்மளும் தேவன்கிட்ட தான் போவோம் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எத்தனை பேருக்கு தான் காணப்படுகிறது. இரண்டாவது கேள்விக்கான பதில், இயேசுவிடம் இருந்து ஒருவரும் ஜீவனை எடுத்துக்கொள்ளவில்லை, அவரே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என கூறப்படுகிறது. ஜீவனுக்கு அதிபதி நமக்காக தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். 3 ஆணிகளோ ஒரு முள்முடியோ அவருடைய ஜீவனை பறித்து கொள்ளவில்லை. அவருடைய ஜீவனை மனுகுலம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, யாரும் நரகத்தில் சென்று அழிந்துவிடக்கூடாது என்ற ஆதங்கம்தான் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்க வைத்தது. நமக்காக இவ்வளவு செய்த தேவனுக்கு நாம் என்னத்தை கொடுத்தோம்? பொன்னையா பொருளை ஏசப்பா கேட்கிறாரு. ஒரே ஒரு வாழ்க்கை தானே ஏசப்பா நம்மள்கிட்ட கேட்கிறாரு. எல்லா வருடமும் வசனத்தை கேட்டு கடந்து செல்கிறவராக செல்லாமல் இந்த வசனத்தின்படி நடக்கும்படியாக முயற்சிப்போம். இயேசுவை போல நாம் தேவனிடம் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு நெருங்கின ஒரு வாழ்வை வாழ்வோம். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என ஜெயத்தொனி இடுவோம். ஜீவன் அதிபதியான பாதத்தில் நாம் போய் சேரும் அளவும் இந்த பூ உலகத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவர் சிலுவையில் கூறிய 7வது வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7வது வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். 7வது வார்த்தை என்னவென்றால், இயேசு, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொன்னார். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாய் சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். முடிந்தது என்று மொழிந்த இயேசுவின் வார்த்தையை கேட்ட அனைவரும் இனி பேச அவருக்கு ஒன்றுமில்லை என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்யும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். ஒப்படைப்பு என்பது அவர் இந்த பிதாவின் திருத்திட்டத்தை முழுமையாக வெற்றியோடு முடித்தார் என்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறார். பகைவர்கள் அவரை எத்தனை முறை தான் துன்புறுத்தி அவமானப்படுத்தியும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய உயிரை அவர் விடவில்லை. அவர் என்னது பாவிகளை ரட்சிப்பதற்காக தன்னுடைய அந்த பாடுகளை தாமாகவே ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன செய்தார்? தம்முடைய மரணத்தையும் தாமாக தான் ஏற்றார். அந்த நம்முடைய இந்த வேதவாசம் நம்முடைய திருமறையில் 7 என்ற வார்த்தை நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. 7 என்ற எண். அப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் என்னது உலகத்தை படைத்து 7வது நாள் என்னது ஓய்ந்திருந்தார். அடுத்து என்னது சிம்சோன் 7 ஜடையினால் என்னது ஆற்றல் பெற்றார். அடுத்து நாகமான் 7 முறை யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்தபோது சுகம் பெற்றார். அடுத்து எலியாவின் வேலைக்காரன் வானத்தை 7 முறை அண்ணாந்து பார்த்து 7வது முறை வானத்திலிருந்து என்னது ஒரு கையளவு உள்ளங்கையளவு மேகம் வெளியே மழையாக பொழிந்தது. அப்போ நம்ம இந்த திருமொழி கற்றுத்தரும் ஆன்மீக உண்மைகளை நாம் தியானிப்போம். தம்முயிர் தந்து உயிர் கொடுத்தார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது தந்தையின் திருவுளத்துக்கு. அப்போ அவர் என்ன செஞ்சார்? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி தந்தையின் திருவுளத்தை இந்த நிறைவேற்ற தம்மை ஒப்படைத்தார் இயேசுநாதர். இயேசு கிறிஸ்து என்னது மானிடம் உலக தீமையிலிருந்து விடுதலை பெற தம்மையே அர்ப்பணித்தார்.
அர்ப்பணித்தார். உயிர் வந்து என்னது, உயிர் உடையவரே மானிடர். அந்த உயிரை வந்து கொடுப்பவர் யார்? இறைவன். அப்போ நமக்கு வந்து உயிரும் உடலும் நமக்கு அது சொந்தமே இல்லை. அப்போ இந்த உயிரையும் உடமையும் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனம், கள்ளம், கபடு எதுவுமே இல்லாமல் நம்முடைய உயிரையும் உடலையும் நம்ம பாதுகாக்கணும். அப்படி தான் வந்து கடவுள் வந்து அது சொல்லியிருக்காரு, கடவுளுக்கு இடமளிக்கக்கூடாது. அப்போ பிலிப்பியர் வந்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்து நம்ம வாசிக்கும்போது, பிலிப்பியர் 2:5, அப்போ பிதாவின் சுத்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று இயேசு கூறினார். அப்போ நமக்கு சிந்தனை எப்பவும் எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே எனது உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ இயேசுக்கு சிந்தனை எப்பவும் எப்படி இருந்தது? பிதாவின் சுத்தம் செய்வதே போஜனமாக இருந்தது. அப்போ நம்முடைய சிந்தனைகளும் என்னது அப்படி தான் இருக்கணும். அப்போ இயேசுப்பா வந்து என்ன செய்தார்? முதல்ல என்ன சொன்னார்? இந்த அவர் சிலுவையில் வந்து அறையப்பட்ட போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ கடைசியிலையும் கூட என்ன செய்தார்? அப்போ நம்ம வந்து முதல்ல கஷ்டம் லேட்டாக வரும்போது என்ன செய்வோம்? இயேசுவேன்னு விழிப்போம். ஆனால் கடைசியில் நம்ம அது விழிக்கவே மாட்டோம். ஆனால் என்ன, கடவுள் வந்து என்ன செஞ்சுருக்காரு? முதல் முறையும் இயேசப்பா பிதாவே அழைத்தார். கடைசியில் வந்து தன்னுடைய உயிரை விடும்போதும் பிதாவே என்று தான் அழைத்து தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளும் கடவுளோடு உள்ள உறவை வந்து என்னது நம்மளும் மேம்படுத்தணும். நம்ம உடலும் உயிரும் வந்து கடவுள் வந்து நமக்கு கொடுத்த கொடை என்பதை அறிந்து நம்ம என்னது அவரது திட்டம், அவருக்கு என்ன திட்டம், அவர் திட்டத்தையே நம்ம நிறைவேற்றது நமக்கு குறிக்கோளாக எடுத்துக்கொள்ளணும். 2வது வந்து ஒப்படைப்பின் உணர்வை கற்றுத்தந்தார். 2வதாக ஒப்படைப்பின் உயர்வை வந்து கற்றுத்தந்தார். நாம் கடவுளிடம் பெற்றுக்கொண்டதை சரியாக ஒப்படைக்க வேண்டும். நம்ம கடவுளிடம் என்ன நம்ம பெற்றுக்கொண்டோம்? நம்ம உடல் உயிர் வந்து நம்ம கொண்டு வந்ததா? இல்லையா? கடவுள் நமக்கு தந்தது. அதை என்ன செய்யணும்? சரியாக நமக்கு வந்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்போ கடவுள் வந்து கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாய் சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்போ அவருக்கு ஏதாவது கலக்கம் இருந்ததா? இல்லை. அவர் அப்போ என்ன செய்தார்? தான் கடவுளுக்கு திருத்திட்டத்தை நான் நிறைவேற்றினேன். அதுகொண்டு அப்படி அவர் என்ன செய்தார்? ஒரு வெற்றி முழக்கத்தோட எந்த கலக்கமும் இன்றி தான் அவர் வந்து என்னது ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அப்போஸ்தலர் வந்து 7:59 வந்து என்ன செய்திருக்கார்? ஸ்தேவான் வந்து கல்லறிந்து கொல்வதற்கு முன் என்ன நடந்தது? அவர் என்ன செய்தார்? கர்த்தராகிய இயேசுவே, அவர் 5 நடுங்கல்ல, தான் சாக போகிறோன்னு 5 நடுங்கல்ல. அப்போ என்ன செஞ்சார்? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் கூறினார். அப்போ கூறி என்னது முழங்கால் படியிட்டு அந்த என்னது மரணத்தை வந்து என்னது முழங்கால் படியிட்டு ஏற்றுக்கொண்டார். அவர் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். அடுத்து பிரசங்கி 8:8 என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது என்று பிரசங்கியில் நம்ம வாசிக்கிறோம். 8:8 வாசிக்கிறோம். அப்போ நம்ம யாராக இருந்தாலும், பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஆவியை விட்டு தான் ஆகணும். அப்போ அது வந்து என்னென்னு தெரியுமா? பணக்காரர்களுக்கு சாகு வராது அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ அது நம்ம என்னது நல்ல முறையில் விடணும். ஆவியின் மேல் எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம், ஆவி வந்து தேவ ஆவி வந்து என்னது தேவ சமூகத்தில் இளைப்பாற வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? நம்முடைய வந்து ஆவி வந்து தேவ சமூகத்தில் இளைப்பாற நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோமா? அப்படி நம்ம என்னது சிந்தித்து பார்க்கணும். தேவ ஆவி நம்மையிலிருந்து எடுபடும் போது தான் என்ன நடக்கிறது? நமக்கு வந்து மனதுக்குள்ளே வந்து தற்கொலை எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், அவங்கள கொலை செய்யணும், பொறாமை, இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் வந்து வருது. அதுகொண்டு நம்ம என்ன செய்யணும்? தேவ ஆவி நம்மிலிருந்து எடுபடாமல் நம்ம என்னது பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ என்னது சவுல்னு சொல்லி ஒரு அந்த ராஜா இருந்தார். அவர் வந்து என்னது முதல்ல என்னது தேவனால் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவருக்குள்ள என்னது பொல்லாத ஆவி வந்து, அப்போ
நம்ம வந்து நமக்கு உள்ளத்திலேயோ எந்த ஒரு பொல்லாத ஆவிக்கு இடம் கொடாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்போ நாம் கடவுளுக்கு குற்றமற்றது. அப்போ நம்ம என்னது இறக்கும் தருவாயில் வந்து என்னது குற்றமற்றதாய் இயேசப்பா எப்படி உலகத்தில் வந்து அவர் குற்றமற்றதாய் அவர் கடவுளுக்கு திருவுளத்தை நிறைவேற்றினார், அதே போல் நாமும் குற்றமற்றவர்களாய் மரணத்தை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவியை விட வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு, இந்த வார்த்தை கடவுள் மொழிந்த 7வது வார்த்தை நமக்கு கற்றுத்தரும் பாடமாகும். அதே போல் நாமும் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து நம்முடைய ஆவி தேவ சமூகத்தில் இளைப்பாற வேண்டும் என்று கேட்டு என்னுடைய எளிய இதை முடிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல அருமையாக பலர் மூலமாக வசனங்களை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது நம்ம ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய இந்த பாடு மரணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நாம் இந்த நேரத்தில் தியானிப்போம். அப்போது சுருக்கமாக சொல்லும்போது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் நம்மளுடைய மீறுதல்னால நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவரை அடித்து ஆண்டவரை காயப்படுத்தினாங்க. நம்மளுடைய அக்கிரமங்கள்னால நிமித்தம் என்ன பண்ணாங்க? அவர் என்ன பண்ணார்? நொறுக்கப்பட்டார். அப்போ நமக்கு சமாதானம் உண்டாகும்படி ஆக்கினை வந்து அவர் மேலே வந்ததுன்னு நம்ம வசனத்தில் படிக்கிறோம். அப்போ தேவன் வந்து உலகத்துக்கு வந்ததும் சரி, கவனிங்க, தேவன் வந்து பரலோகத்திலிருந்து முதலாவது பூமிக்கு வரணும்னு முடிவெடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ஆண்டவர் வந்து உலகத்துக்கு வரணும், உலகத்தில் ஒரு மனிதனாக வந்து பாடுகளை அனுபவிக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வந்ததே பெரிய விஷயம். ஆண்டவர் வந்ததே எதற்காக தான் அப்படின்னா, நாம் மரிப்பதற்காக தான் வந்தார். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த நாளில் ரொம்ப துக்கமாக இருந்து ரொம்ப துக்கம் கொண்டாடுறதுல அர்த்தம் கிடையாது. தேவன் எதற்காக வந்தார்னா, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன வந்தார்? உலகத்துக்கு வந்தார். அப்போ இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுகப்படணும்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கணும். நாம் எதுவும் நினச்சி பண்ணதில்லை, ஆனால் 3 நாள் நம்ம ஜெபம் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து திருவிருந்து, நாளை தினத்தில் திருவிருந்து ஆராதனைலாம் வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நம்ம சடங்காச்சாரமாக திருவிருந்து எடுக்காமல், அதனால தான் நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு வைக்கிறதுக்கு காரணம். இந்த நாள்களில் என்ன பண்ணுங்கள், இந்த கூட்டங்களில் அதெல்லாம் ப்ரேயர் பண்ணி பாவங்களெல்லாம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாகி என்ன பண்ணணும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ பாவம் மனிதனுக்குள்ளே வந்ததும் அடுத்து என்ன வரும்னா, மனிதனுக்கு வாரது வந்து கில்ட் அப்படின்னா குற்றபோகம். இந்த குற்றபோகமே என்ன பண்ணுன்னா, ஒரு மனிதன் என்ன பண்ணும்? அழித்து விடும். அதுக்கும் மேலே அதுக்கும் அப்புறமா சொல்ல போயாச்சுன்னா என்னது, என்ன சொல்கிறது, சாத்தான் வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செய்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஆண்டவரை விட்டு ஒழித்து கொண்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நிறைய பேர் பாவம் செய்து சரி பாவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்னென்னா, இனி ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார், நம்ம இனி சுதந்திரமாக இல்லை தைரியமாக நம்ம ஜெபம் செய்ய முடியாது, நாம் ஆண்டவரை தேட முடியாது, ஏன்னா நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டம் பேருடைய சிந்தனை. இது எல்லாமே என்னது? சாத்தான் வந்து மனக்கண்களை குருடாக்கி வைக்கிறது தான் என்னது இது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சிந்தனையை என்ன பண்ணுவான் சாத்தான்? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான சிந்தனை கொடுப்பான். பாவம் வந்து மனிதனுக்கு வரும். மனிதன் வந்து உலகத்தில் மாமிசமாக வாழும் பொழுது பாவம் வரும். ஆனால் பாவம் வரும்போது சாத்தான் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்துவதுக்கு இல்லை, ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் எடுக்கிறது. எப்படி சாத்தான் கண்ட்ரோல் எடுப்பான்? ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸை கொடுத்து. சிலருக்கு வந்து குற்றபோகம், அந்த குற்றபோகத்திலே மோசமாக நிர்மூலமாகி போவாங்க சிலர். வேறு சிலர் என்னது, ஆண்டவர் நம்ம மன்னிக்க மாட்டார் இப்படின்னு சொல்லிடுவோம். இன்னும் சிலர் எப்படின்னா கவனிங்க, இன்னும் சிலர் எப்படின்னா, நம்ம நல்ல ஆண்டவரை அறிந்து இந்த மாதிரி சபைகளில் இருக்க மாதிரி, இன்னும் சிலர் எப்படின்னா கிருபை
இன்னும் இந்த காலத்தில் பிரசங்கப்படுத்தப்படுகிற கிருபை ஆண்டவர் என்ன பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கிருபை. அப்படி பலவிதமான சிந்தனைகள் மூலமாக இல்லை பலவிதமான அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக சாத்தான் என்ன பண்ணுறான்? மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கான். இப்போ நம்ம முதலாவது ஏசாயா 53 அதிகாரத்தில் பார்க்கும்போது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்மளுடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் என்ன நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் உண்டாகும்படி அவர் என்ன பண்ணார்? ஆக்கினியெல்லாம் அவர் அடைந்தார். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம். அடுத்து 7வது வசனம். ம் 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 அப்போது இந்த வசனம் எதுக்கு நான் எடுத்தேன்னா, நமக்காக அவர் என்ன பண்ணார்? நமக்காக அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டும்படி கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். அப்போ ஆண்டவரை இந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? ஆண்டவர் இந்த அளவுக்கு அவர்கள் காயப்படுத்தி நொறுக்கப்பட்டார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணது மனுஷனுடைய எதற்காக பண்ணார்? சொல்லுங்கள், எதற்காக பண்ணார்? மனுஷனுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக தான் ஆண்டவரை என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்டவரை சிலுவையில் அறைந்து என்ன பண்ணியிருக்காங்க? கவனிங்க, ஆண்டவரை எதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஆண்டவரை சிலுவையில் அறைந்து நெருக்கி காயப்படுத்தினதுலாம் எதற்காக? கிங்சன் சொல்லுங்கள், எதற்காக காயப்படுத்தினது? எதற்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்காரு. அப்போது நம்மளுடைய காயங்களுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக, மீறுதல் அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் இப்படி பண்ணும்போது நம்ம அதை பிரயோஜனம் தான் படுத்திக்கொள்ளணும். நம்ம இன்றைக்கி துக்கமாக இருந்துட்டு போயிட்டு காரியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு நமக்கு கிருபை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நம்ம இன்றைக்கி கீழே பார்ப்போம். ஆனால் முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தைரியமாக என்ன பண்ணணும்? ஆதாம் ஏவாளுக்கு என்ன ஆச்சு? கிங்சன், ஆதாம் ஏவாளுக்கு விஜயன் சொல்லு. ஆதாம் ஏவாளுக்கு என்னாச்சு? அவங்க பாவம் செய்தோடனே என்ன பண்ணாங்க? தோட்டத்தில் அவர்கள் ஒழித்து கொண்டு இருந்தார்கள். ஸோ இதே போல் பாவம் கொண்டு வரது என்னதுன்னா ஒரு பயம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் செய்தது சரிதான், இனி பாவம் செய்யாதுன்னு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணுறாங்க? விபச்சாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்திரியை பிடித்து கொண்டு பரிசேயர்கள் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவமில்லாத ஒருவன் என்ன செய்ய கடவன்? அதில் அது அவள் மேலே கல் எறியாமல் இருக்கும்படியாக, நியாய தீர்ப்பு அடையாமல், அவளை நியாயம் தீர்க்காதிருக்கும்படியாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொன்னார் விஜன்? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் பாவம் இல்லாத ஒரு ஆள் கல்லை எறிங்க. உங்களில் பாவம் இல்லாத ஒரு ஆள் கல்லை எறிங்கன்னு சொன்ன உடனே பாவம் செய்யுங்கன்னு உள்ள இதை ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ இந்த பொண்ணை என்ன பண்ண வேண்டாம்? நியாயம் தீர்க்க வேண்டாம். அந்த இதில் அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாத ஒருவன் கல்லை எறிய கடவன் ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசி அந்த பொண்ணை சொல்கிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இதுதான், ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக நெருக்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், அதன் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பை தருகிறார். ஆனால் அதில் உள்ள விஷயம் என்னென்னா, இனி போய் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யணும். அது நம்ம மனசில் எடுக்கிற ஒரு தீர்மானம், ஒரு முடிவு. அப்போது நம்ம இன்னைக்கு வசனம் சொல்லுது, தைரியமாக என்ன பண்ணணுமா? ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கம், கிருபைன்னு சொல்கிறதோட இரக்கம், ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம என்ன பண்ணணுமா? தைரியமாக ஆண்டவருடைய சிங்காசனத்தை நம்ம என்ன போய் பார்க்கணும் அப்படின்னு வசனம் சொல்லி, எபிரேயர் 4:16 வசனத்தில் நம்ம அதை தைரியமாய் கிருபாசன அண்டையிலே சேரக்கணும். அப்போ நமக்கு தைரியம் தருகிறது தான் என்னது? ஆண்டவருக்கு மரணம் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்னது? தைரியம். நம்ம பாவம் செய்தாலும், நம்ம மீறுதல் செய்தாலும், நம்ம அக்கிரமம் செய்தாலும் தைரியமாக போய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும், இல்லை கேட்க முடியணும். நமக்கு கேட்க முடிவதற்கு ஒரு வழி உண்டு பண்ணும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்காக சிலுவையில் ஆண்டவர் இதெல்லாம் மறித்திருக்காரு. ஆனால் என்னென்னா, நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே விடுறதில்லை. நம்ம என்ன பண்ணணும்? இனி அந்த பாவம் செய்யக்கூடாது. அதுதான் என்னது? ஆண்டவருடைய கட்டளை என்னென்னா, நம்ம இனி என்ன பண்ணக்கூடாது?
பாவம் செய்யணும். ஒரு பாவம் செய்தாச்சுன்னா தைரியமாக, அதான் சொல்லல, சாத்தான் என்ன பண்ணுவான், சாத்தான் வந்து ஒரு பாவம் செய்த உடனே சாத்தான் என்ன பண்ணுவான்னா, நான் சொன்னது மாதிரி சாத்தான் வந்து ஒரு பாவம், ஒரு மீறுதல், ஒரு அக்கிரமம் நடந்தோடனே சாத்தான் வந்து பலவிதமான எண்ணங்களை கொடுத்து ஒடுக்க பார்ப்பான். ஒன்னி அந்த ஆளுக்கு குற்றபோதத்தை கொடுப்பான். குற்றபோதத்திலேயே இப்போ தூக்கு மாட்டி இறந்துருவாங்க. இப்போ நாஞ்சு கொண்டு செத்த ஆண்டவரை காட்டி கொடுத்த யார்? யூதாசு. அவனுக்கு நடந்தது என்னது? அவன் பண்ண குற்றபோதத்திலே அவன் என்ன பண்ணிட்டான்? மாண்டு போயிட்டான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சாத்தான் என்ன கொடுப்பான்? குற்றபோதத்தை கொடுத்தே என்ன பண்ணிடுவான்? நாசமாக போக வச்சுருவான். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா பயம். ஆண்டவரை கண்டு ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார், பயம். இன்னும் ஒரு சிலருக்கு எப்படின்னா, எப்படி தான் நம்ம பாவி ஆயாச்சு, இனி நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணுவோம் அப்படி. இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா கண்கள் குருடாகி, கிருபை தான் இதெல்லாம் கிருபை அப்படின்னு சொல்லி அப்படி. அப்போது முதலாம் வசனம் என்ன சொல்லுது? நம்ம பயப்படாமல் என்ன பண்ணணும்? தைரியமாக கிருபாசன அண்டையிலே சேர கடவோம். அப்போ நம்மக்கிட்ட உள்ள மீறுதல் அக்கிரமங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் கவனிங்க. அப்போது நம்மகிட்ட உள்ள பாவங்கள், நம்மக்கிட்ட உள்ள அக்கிரமங்கள், நம்மளுடைய மீறுதல்கள் எல்லாம் கழுவப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக ஆண்டவருக்கு முன்பதாக வந்து அதெல்லாம் கழுகப்பட்டு போகணும். ஆனால் நம்ம கழுகப்பட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ணக்கூடாது? அந்த பாவங்கள் நம்ம செய்யாமல் இருப்பதற்குள்ள நடவடிக்கைகளை நம்ம எடுக்க வேண்டும். நம்ம யாரு கூட சேரக்கூடாது, என்ன பண்ண, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் திரும்ப 20ஆம் வசனம் படிக்கும்போது, ம் 19 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதுதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அப்போ என்னன்னா, நமக்கு அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணது யாரு? நம்ம என்னதான் அக்கிரமம், நம்ம என்னதான் மீறுதல்கள், என்னதான் நம்ம துன்மார்க்கமான ஜனங்களாக நம்மளுடைய இருதயங்கள் அப்படி இருந்தாலும், ஆண்டவர் அந்த திரைச்சீலையாகிய ஆண்டவர் மூலமாக நாம் பிரவேசிக்க நம்ம என்ன பண்ணணும்? அந்த திரையின் வழியாக நம்ம என்ன பண்ணணும்? புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ அதன் வழியாக நம்ம போகும்போது நமக்கு என்னது? நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன மாம்சத்தின் கிரியைகள், பாவத்தின் கிரியைகள் என்னென்ன இந்த பாவத்தின் கிரியைகள்னு சொல்லி ஒரு சில வசனங்களை பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். அப்போ இப்போ மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன பாவங்கள். இப்போ இப்போ நான் தான் சொன்னேன், நம்ம எதுக்கு ஆயத்தமாகறோன்னா, இப்போ இந்த இயேசுவின் மரணத்தை நம்ம தியானிக்கிறதுன்னு கூட நம்ம வந்து ஒரு திருவிருந்த ஆராதனைக்கு நம்ம ஆயத்தமாகறோம். அப்போது இந்த நம்மக்கிட்ட இதில் அநேக விதமான பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட என்னது? அநேக விதமான பாவங்கள் இருக்குது. இந்த வசனங்களை வாசிக்கும்போது இந்த என்னென்ன பாவங்கள் நம்மகிட்ட இருக்கோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க? ஆண்டவரை பார்த்து நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம கழுகப்பட வேண்டாம். அப்போ ஆண்டவர் வந்து மன்னிப்பைன்னு சொல்கிறார். நம்ம சடங்காச்சாரமாக மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறைன்னா நம்ம ஒரு சடங்காச்சாரமாக நம்ம வந்து திருவிருந்து பண்ணி என்ன இல்லை, அதில் அர்த்தம் கிடையாது. அதனால் ஒரு சில சபைகளில் வருஷத்துக்கு ஒரு காயோ, ஆனால் என்ன பண்ணுவாங்க? வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் 6 நாள் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு உபாச ஜபங்களெல்லாம் வைத்து சுத்திகரிப்பு ஆராதனை வச்சு பண்ணுவாங்க. அப்போ அதை புரிந்து உணர்ந்து பண்ணுகிறவர்கள் ஒரு சிலர், புரிந்து உணர்ந்து பண்ணுகிறவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. அப்போ நம்ம அதே மாதிரி என்னது, அப்போது நம்மவும் இதே மாதிரி என்னது, நம்ம கழுகப்படணும். அப்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம இப்போ வாசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு தெரியும் என்னது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரை உணர்த்துகிற வண்ணமாக. எல்லாம் உட்காந்து முடியுங்க சீக்கிரம். சீக்கிரம். அப்போது நம்ம இப்போ மாம்சத்தின் கிரியைகள் என்னது அப்படின்னு வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் என்னென்ன மாம்ச கிரியைகள் நமக்குள்ளால் இருக்கோ அது என்ன பண்ணணும்? எல்லாரும்
என்ன பண்ணணும் கிங்சன்? கேட்கணும், படிக்கணும் இல்லை, என்னென்ன பாவங்கள் பரிசுத்தாவியானவர் உணர்த்துகிறாரோ அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுங்க, தைரியத்தோடு கூட தேவனுடைய இரக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய இரக்கத்தின் சிங்காசனத்தை பிடித்து நம்ம என்ன பண்ணணும், மன்னிப்புக்கணும். வசனம் தான் ஒன்று சொல்லுது, இரக்கம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, இரக்கம் அடைவார்கள். அப்போது அதனால தான் நம்ம வந்து இன்னொரு ஆளை நியாயம் தீர்க்கக்கு, நம்ம வந்து மற்ற ஆளுகளை நம்ம வந்து குற்றம் தீர்க்கிறதுக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம ஸ்லோவாக இருக்கணும். நம்ம சரி ஒரு குற்றம் தானே, சரி ஒரு பாவம் தானே, ஆண்டவர் மன்னிப்பார். நமக்கு ஏன் அப்படி சொல்ல முடியணும்னா, ஏன் நமக்கு அப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய மீறுதல்களையும் ஆண்டவர் என்ன தான் பண்ணுவார், அப்போ தான் ஆண்டவர் மன்னிப்பார். நம்ம வந்து ஆண்டவர் இது பெரிய பாவம் குற்றம் சொல்லும்போது நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம முதல் கலாத்தியர் 5வது அதிகாரம் வாசிங்க, எடுத்தீங்களே ஏற்கனவே வாசிங்க. வெளியரங்கமாக இருக்கின்றது அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். அப்போ நம்ம படித்தோம், இதில் ஒரு மாதிரிப்பட்ட எல்லா காரியங்களும் என்ன ஆயாச்சு, இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் பல விதமாக இப்போ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் உணர்த்தப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எந்தெந்த பாவங்களை என்னென்ன மாமிசத்தின் கிரியைகளை உங்களை உணர்த்துறார்களோ அதை என்ன பண்ணுங்க. அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை. அப்போ ஆண்டவர் சிலுவை மரணம் பட்டது எதுக்குன்னா, நம்ம இந்த குறைகள் குற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு மன்னிப்பு தரும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில் மரித்து நம்முடைய மீறுதல்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். அப்போது இந்த பாவங்கள் இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும், என்னென்ன பாவங்கள், எல்லார்கிட்டையும் பாவம் இருக்குது. வசனம் சொல்லுது பரிசுத்தவான் ஒருவனும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. நம்மளுடைய நீதி எப்படி இருக்கான் தேவனுக்கு முன்பாக, கந்தையான அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுங்க, தன்னைத்தானே சோதித்தறிந்து, நம்ம நாளைக்கு வாசிக்கிற வசனம், ஆனால் நம்ம அது ஒரு ரிச்சுவலாக நம்ம ஒரு கடமையாக வாசித்து விடாமல் தன்னைத்தானே சோதித்தறிகிறவன் என்ன பண்ண மாட்டானா, தன்னைத்தானே சோதித்தறிகிறவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். நமக்கு தெரியாது குடிகாரன் யாராக குடித்தாங்கன்னு நமக்கு தெரியுமா? இப்போ நம்ம திருவிருந்து கொடுக்க மாட்டேன்னு ஒன்றா பிரச்சனை ஆகும், எனக்கு திருவிருந்து தரமாட்டீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, அவங்களுக்கு தெரியணும் இது வந்து பாவமாக்கும், இதில் நம்ம என்ன பண்ணணும், விடுதலை அடையணும். சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு விழுந்தாச்சு, நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும், ஆண்டவருடைய கிருபையை, நம்ம கிருபையின் சிங்காசனத்தை வந்து கண்டடைந்து என்ன பண்ணணும், அதுலேருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், அதில் விழாமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிரயாசப்படணும், நம்ம கஷ்டப்படணும். ஒரு பாவம் இருக்குன்னா என்ன பண்ணணும். இப்போ சிலருக்கு என்னென்னா, இப்போ குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ண உடனே சிலருக்கு கோவம் வரும். என்ன குத்தி தான் என்ன பண்ணுறாங்க, ஜபம் என்ன குத்தி தான், வசனம்னா குத்த தான் செய்யும். அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு இப்போ விபச்சார ஆவிக்காக, வேசித்தன ஆவிக்காக ஜெபம் பண்ணால் சிலருக்கு கோவம் வருது. ஏன் கோவம் வரணும், வசனத்தை தான் வச்சு என்ன பண்ணுறாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கு ஜெபம் பண்ணுறாங்க. விக்கிரக ஆராதனை ஜெபம் பண்ணால் நமக்கே வலிக்கணும், நம்ம அந்த பாவம் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நமக்கு வலிக்காதே. இப்போது குடிகாரனுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன தான் குத்தி ஜெபம் பண்ணுறேன்னு எந்த ஒரு மனிதன் நினைப்பான், யார் நினைப்பாங்க? விக்கிரக ஆராதனை ஜெபம் பண்ணோம் இல்லை வேசித்தனத்துக்கு ஜெபம் பண்ணும்போது யாருக்கு வலிக்கும், ஆவியானவர் யாரை குத்துறாரோ யாரை தொடுறாரோ அவங்களுக்கு தான் என்ன ஆகும், வலிக்கும். அதனால வசனத்தை சொல்கிறவங்களையோ இல்லை ஜெபம் பண்ணுறவங்களையோ குற்றப்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய குற்றங்களை, நம்மளுடைய மீறுதல்களை, பொறாமைகள், சண்டைகள், வெறிகள், நீங்கள் நம்ம இப்போ வாசித்தோம், அந்த ஒரு கூட வாசிங்க, 20வது வசனத்துலேருந்து வாசிங்க. இல்லை, மாம்சத்தின் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். ஸோ இது மாதிரி பலவிதமான மாம்சத்தின் அது நிறைய வசனங்களுக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம்.
டைம் இல்லை. ஸோ பலவிதமான வசனங்கள் என்னது இதை பற்றி நிறைய இருக்குது. அப்போது என்னெல்லாம் சொன்னோம், நிறைய இப்போ ஒரு லிஸ்ட்டு படித்தோம், அதை வீட்டில் போய் திரும்ப படிங்க, சரியா? அப்போ இது மாதிரிப்பட்ட குறைகள் குற்றங்கள் நம்ம என்ன பண்ணணும்? கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்த ஆண்டவர் எதுக்காக மரிச்சார் கிங்சன்? நமக்காக, நம்மளுடைய பாவங்கள் கழுகப்படும்படியாக தான் ஆண்டவர் மரிச்சிருக்காரு. அப்போ நம்ம கிருபையின் சிங்காசனத்தை தைரியத்தோடு கூட என்ன பண்ணலாம்? தைரியமாக நம்ம ஆண்டவரிடத்த போய் நம்மளுடைய பாவங்களுக்கு நம்மளுடைய குறைகளுக்காக நம்ம கழுகப்படலாம். அடுத்து நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்யும் பொழுது, எபிரேயர் 10:26 வசனம், நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்யும் பொழுது, திரும்பவும் நம்ம துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது நம்ம எப்படி இருக்குது? நம்ம சின்ன வயசுலேருந்தே கவனிக்கிங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது? நமக்கு சின்ன வயசுலேருந்தே சபையில் பிறந்து வளர்ந்து ஆண்டவரை பற்றி, பாவத்தை பற்றி, எல்லாம் நியாய தீர்ப்பை பற்றி எவ்வளோ என்ன பண்ணியிருக்கோம்? படிச்சிருக்கோம். படித்தும் திரும்ப பாவம் செய்த ஆண்டவர் என்ன செய்வார்? அதுக்கு தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கையில் விழுவது எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். புரிஞ்சா? அதனால் பிறந்து வளர்ந்தது எங்கேயோ, சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரை பற்றி கேட்டு, ஆண்டவரை பற்றி அறிந்து, பாவத்தை பற்றி அறிந்து, ஆண்டவருடைய இரத்தத்தின் மன்னிப்பை குறித்து அறிந்து, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பற்றி அறிந்து, அதுக்கப்புறம் நம்ம பாவம் செய்யும்பொழுது அது எப்படி இருக்குது? ஆண்டவரை காலின் கீழே வாசி. எபிரேயர் 10:29 வாசி. இல்லை இருங்க, வாசிக்க சொன்னேன். எபிரேயர் 10:29. அப்போ நம்ம எல்லாம் அறிந்து திரும்பவும் பாவம் செய்யும்போது தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து, அப்போ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் படுத்தின அந்த ஆண்டவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறதாகவாக்கும் எப்படி இருக்கு போதும். அப்போது நம்ம ஆண்டவரை பற்றி எல்லாம் அறிஞ்சு, ஆண்டவருடைய இரத்தத்தினால மன்னிப்புண்டுன்னு அறிஞ்சு, ஆண்டவர்கிட்டத்துலேருந்து கிருபை, ஆண்டவருக்கு கிருபை உண்டுன்னு அறிஞ்சு, ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார்னு அறிஞ்சு, இனி நம்ம மரித்து போனால் என்ன பண்ணுவார் ஆண்டவர் கிங்சன்? எல்லாருக்கும் என்ன நாள் இருக்குது விஜன்? ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்ணுவார் மரித்ததுக்கப்புறம்? நியாயம் தீர்ப்பார், தெரியுதில்ல? அப்போ இதையெல்லாம் தெரிந்தும் நாம் திரும்ப பாவம் செய்யும்போது ஆண்டவரை எப்படி பண்ணுறதா இருக்குது? மனுஷகுமாரனை காலின் கீழே எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் எல்லாம் அறிந்தும் பாவம் செய்கிறது எப்படி இருக்குது? எல்லாம் அறிந்தும் பாவம் செய்யும்போது எப்படி இருக்குது? மனுஷகுமாரனை யார்? ஆண்டவரை காலின் கீழே மிதித்து கிருபையை நிந்திக்கிறதாக. அப்போ ஆண்டவர் எல்லாம் அறிஞ்சதுக்கப்புறம் பயம் இல்லாமல், பக்தி இல்லாமல், ஆண்டவரை பற்றி உள்ள ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது எப்படி இருக்கிறது? ஆண்டவரை நிந்திக்கிறதாக இருக்கிறது. அவர்கள் 31 வசனம் வாசி சானியா. ஜீவனுடைய கைகளின் ஆண்டவருடைய கைகளில் விழுறது எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு கூட யாரும் என்ன பண்ணாதீங்க, மோதாதீங்க. ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீங்க. நம்ம வசனம் சொல்லுது, நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம்? நம்ம தைரியமாக கிருபாசன தண்டையில் நம்ம தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமாக நாம் எல்லாரும் நம்ம அதை சேரலாம். ஆனால் நம்ம துணிகரமாக எல்லாம் தெரிந்தும், ஆண்டவரை பற்றி எல்லாம் அறிந்தும், ஆண்டவருக்கு உள்ள பயத்தையும் ஆண்டவருக்குள்ள பக்தியையும் கொடுக்காம நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது எப்படி இருக்கிறது? பயங்கரமாக ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது எப்படி இருக்கிறது? பயங்கரமாக இருக்கு. ஸோ நம்ம இந்த வசனங்களை நம்ம மனதில் வைத்து நாளை தினத்தில் உள்ள திருவிருந்து ஆராதனைக்காக நாம் எல்லாம் ஆயத்தமாவோம்.